ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஸ்மாஸ் டைரி. நம்ம சேனலை புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 2 o'clock ஆயிடுச்சு. இப்போ தான் நான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த விளாகோட சேர்த்து அப்படியே ஒரு மீன் குழம்பு ரெசிபியும் நான் கவர் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. மீன் வந்து நேற்றே க்ளீன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் சமைக்க போகிறோம். ஷீலா மீன் இது வந்து 1 கிலோ. இது வந்து நான் டூமெரிக் பவுடர் அப்புறம் லெமன் ரெண்டுமே போட்டு சோக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஸ்மெல் எதுவும் வராது, மீனில் உள்ள ஸ்மெல் எதுவும் வராது. ஃபஸ்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக எடுத்துக்கலாம். மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புக்கு தனியாக பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நிறையாவே பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு கம்மியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா குழம்பு மீன் எங்கள் வீட்டில் அவ்வளோ யாருமே சாப்பிட மாட்டாங்க. புளி தேவையான அளவு ஊற வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற வச்சுக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் நிறைய குழம்பு வேணும், அப்போதான் 2 நாள் வச்சு ஓட்ட முடியும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மசாலா மோஸ்ட்லி எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும். குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள், இந்த மல்லித்தூள் வந்து எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்துருந்தாங்க. இதில் ஜீரகம், மஞ்சள், அப்புறம் மல்லி நிறையா பொருட்கள் சேர்த்து அரைச்சதா சொன்னாங்க. அதுவுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் தனியாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு சால்ட்டு. குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக வேணும்னா மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், பச்சை மிளகா, ஒரு அரை தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்படி கரைச்சி வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம தாளித்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீன் சேர்த்துட்டா சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃபிஷ் ஃப்ரை மசாலா இதுதான் நான் எனக்கு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி நான் கடையில் வாங்கி ஒரு மசாலா யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் மீன் பொரிச்சு பார்க்குறேன், எனக்கு நல்லாவே வர மாட்டேங்குது. அதனால் இது யூஸ் பண்ணி பார்ப்போம் நல்லா வருது. போட்டாச்சு, தேவையான அளவு போட்டாச்சா. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக டியூமரிக் பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் எதுக்கும் நம்ம போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களை வச்சு ரிஸ்க் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். உப்பு போட்டாச்சு, அவ்வளோதான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்தா டேஸ்ட் பாரு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. எப்போவுமே ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்கான மசாலா தடவி வச்சுட்டா நல்லா ஊறி செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பொரிக்கும் போது மீனில் நல்லா மசாலா இறங்கியிருக்கும். அதனால அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சாச்சு. இந்த மாதிரி பூண்டு நச்சு இதோட சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். அப்படியே பிசையணும். மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும், அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் நல்லெண்ணெய் தேவையான அளவு நல்லா நிறையாவே ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஜீரகம் இன்னொன்று வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் எப்பயுமே நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் வீட்டில் இல்லாததுனால பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. வறுக்கிற மீனில் மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பெப்பர் போட மறந்துட்டேன். அதனால அதை போட்டு பிரட்டி ஓரமாக எடுத்து வச்சாச்சு. சைடில் மீன் குழம்புக்கு வெங்காயம் தாளித்து விட்டாச்சு. அந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு கலக்கி வச்சிருந்தாலும் அதை சேர்க்க வேண்டியதான். மீன் குழம்பு வந்து நிறையா மெத்தடில் நிறையா பேர் செய்வாங்க. அதில் இதுவும் ஒரு மெத்தடு. இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு நம்ம தாளிச்சிருக்கோம்ல, இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது
இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் தக்காளி. இந்த மாதிரி ஆயிடுச்சா? வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மீனில் உள்ள ரா ஸ்மெல்லு வராமல் இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். இது எதுக்காக சேர்க்குறேன்னா அந்த கலருக்காக தான் சேர்க்குறேன். கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா கலராக இருக்குமேன்னு சேர்த்தேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்ச குழம்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். குழம்பு சேர்த்ததுக்கப்புறம் சால்ட்டு செக் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. திரும்ப ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு சைடு நான் கிச்சனை சைடு பை சைடு க்ளீன் பண்ணிடுவேன். எப்பயுமே குக் பண்ணும்போது அந்த குக்கிங் டைம்லேயே குக் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வரையிலே கிச்சனில் நம்மளுக்கு எந்த வேலையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வெளியில் வருவேன். ஒரு சைடு வந்து எல்லாமே கழுவி வச்சாச்சு. ஒரு சைடு சமையல் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு சைடு க்ளீனிங் நடந்துகிட்டு இருக்கும். அந்த குழம்பு கொதிக்கிற அந்த டைம்லேயே வந்துட்டு நம்ம சமையலுக்காக எடுத்த திங்ஸ்லாம் அந்தந்த பிளேஸில் வச்சுட்டா எப்பயுமே கிச்சன் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் அந்த அளவுக்குமே இருக்காது. லைட்டாக நம்ம மேலோட்டமாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டோம்னா அது அப்படியே தான் இருக்கும். அப்புறமும் நம்ம பார்க்க மாட்டோம். இன் பிட்வீன் கிச்சனை ஒரு சைடு க்ளீன் பண்ணிட்டேன். குழம்பும் கொதி வர்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சரி வா கூப்பிடுறேன். மீன் குழம்புக்கு மெயினா தேவைப்படுற மாங்காய். மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்க்க மறந்துட்டேன். அப்புறம் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் மாங்காய் கட் பண்ணி சேர்த்தேன். ஒரு சைடு ரைஸும் வெந்துருச்சு. ஒரு 2:00 போல குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1/2 அன் ஹவர்லேயே முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெஜிடேரியன் சமைக்கிறத விட நான்வெஜ் செய்யும் போது சீக்கிரமே முடிஞ்சிடுற மாதிரி இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் மீன் சேர்த்துட்டேன். மீன் சேர்த்துட்டு நல்லா குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்ல வச்சு மூடி போட்டு நல்லா மீனை வேக வச்சு எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இந்த சைட்லயே இந்த மீன் வச்சிருந்தேன்ல அந்த கிண்ணத்தையும் நான் கழுவி வச்சுட்டேன் கையோட. மீன் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. சிம்ல வச்சு மூடி போட்டுட்டா இன்னுமே நல்லா குக் ஆயிடும். கொஞ்சம் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மீன் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துச்சு. ஏன்னா அந்த ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா குழம்புல ஊறி அந்த ரா ஸ்மெல் போயிடும். குழம்பு இங்கே ரெடி ஆகையிலே இங்கே ரைஸும் வடிச்சாச்சு. எங்க வீட்லலாம் எங்க அம்மா மீன் நிறையா செய்வாங்க. நிறையா தடவை அடிக்கடி செய்வாங்க. காலையிலே ஒரு வெள்ளன எங்க ஐயா போய் மீன் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதை எங்க அம்மா மார்னிங்கே கையோட அதை க்ளீன் பண்ணி இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்க ஆள்லாம் வர்றாங்க. எங்க ஊர்லலாம் க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்குலாம் ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்கவங்களா தான் க்ளீன் பண்ணிக்கணும். அம்மா க்ளீன் பண்ணி மார்னிங்கே குழம்பு செஞ்சுருவாங்க. பொரிக்கிறதுக்கான மீனுமே மார்னிங்கே பெசஞ்சு வச்சுட்டு மதியம் சாப்பிடும்போது சூடா பொரிச்சு தருவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த மீன் குழம்பு திக்கா சூப்பரா இருக்கும். நான் மீன் குழம்பு வந்து எங்க அம்மா செய்யறத தவிர வேற யார் செய்யறதுமே சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் நானா கத்துக்கிட்டு செய்றேன். ஆனா எங்க அம்மா செய்யற அந்த டேஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் வரலன்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே அவங்கவுங்க அம்மா கையால சாப்பிட்றது தான் ஸ்பெஷல். எல்லாருக்குமே அப்படிதான், எனக்கும் அப்படிதான். டைம் கரெக்டாக 2:45 இருக்கும். மீன் பொரிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் கிச்சனில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் மீன் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் என்னோட ஹஸ்பண்டுக்காக. எனக்கு இந்த மீன் பொரிக்கிறது தான் பிரச்சனையே. என்ன ஆகும்னா தோசைக்கல்ல ஒட்டிக்கும். அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். என்னடா இதுன்னு இந்த தடவை நான் கடையில் அந்த ஃபிஷ் மசாலா வாங்கி போட்டு பார்த்தேன். மசாலா ஒட்டாமல் நல்லாவே வந்துச்சு எனக்கு இந்த தடவை. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சிம்ல வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை மீன் குழம்பு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஃபிஷ் ஃப்ரை இந்த தடவை எனக்கு நல்லாவே வந்துச்சு. எனக்கு ஒரே குஷியாயிடுச்சு. ஒவ்வொரு தடவை நான் செஞ்சாலும் அது சொதப்பி சொதப்பி இன்னைக்கு நல்லா வந்துச்சு. திருப்பும் போது எந்த மசாலாவும் பிரியல. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் வந்து தோசைக்கல்லோட ஒட்டிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி பிரச்சனையும் எனக்கு இந்த தடவை வரல. நல்லாவே வந்துருச்சு. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. லஞ்ச் செஞ்சோனே ஃபர்ஸ்ட் சல்வாக்கு தான் சாப்பாடு போட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பீஸ்ஃபுல்லா உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா அவளுக்கு வெளியில போய் வச்சு ஊட்ட சொல்லுவா. வீட்டுக்குள்ள வச்சு ஊட்டினா அவ சாப்பிட மாட்டா. அதனால நம்மளுக்கு போடுற சாப்பாடை ஊட்டி விட்டாலும் சாப்பிட மாட்டா. பாருங்க, அப்படியே கிச்சன்ல இருந்து வெளியில வந்தா ஹால் என்ன நிலைமைக்கு ஆயிருக்குன்னு. என்னம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்க? வீடு எப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்க? ஷால் எல்லாம் அப்படி எடுத்துட்டு வந்து போட்டு வச்சிருக்க? ஏமா ஏமா அப்படி பண்ற? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணுமா சல்வா, கிளியர் பண்ணுமா எல்லாமே. ஆ இப்போதைக்கு இங்க வைக்கிறியா? சரிம்மா சரிம்மா, எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணுமா. ஐயோ கீழே விழுந்துருச்சுமா, கீழே விழுந்துருச்சுமா. ஆமாம்மா, இங்க சைட்ல வை. அவ்வளவுதான், கிளியர் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், கிளியர் ஆயிடுச்சா? அப்பா எப்படி ஹாலை ஒரு செகண்ட்ல கிளீன் பண்ணிட்டா சல்வா. சாப்பாடு போட்டாச்சு. சாப்பாடு வேணுமா சல்வா? காட்டு காட்டு. மீனா? மீன் தான். வா சாப்பிடலாமா? எங்க சாப்பிடலாம்? எங்கேம்மா, எங்க போலாம்? வெளில கூட்டு போய் சாப்பிடலாம். வாங்க 2 பேரும் வாங்க. சல்வா ரோட்டுக்கு போயிடாத. சிப்ப பாரு, சிப்ப ஒரே சிப்பா இருக்கு. இவரோட பெரிய டார்ச்சரா இருக்கு. வேற நீ ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவளை சாப்பிட வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. அதை முடிச்சுட்டா நான் நிம்மதியா சாப்பிட்டுருவேன். ஏன்னா அவ 2 வாய் வாங்குறதுக்குள்ள நீ 10 தடவை நடக்க விடுவா. நம்மளுக்கு ஒரு வாக்கிங்கே போயிட்டு வர்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. நான்வெஜ்ல சல்வாக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கன், மட்டன், இந்த ப்ரான்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காது. மீன் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்குவோம். நீ 2 வாய் சாப்பிடுறதுக்கு நான் 10. ஐயோ ஒரு வழியா சல்வாக்கு சாப்பாடுலாம் ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் தங்கச்சியும் போட்டு சாப்பிட போறோம். என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு வரமாட்டாங்க, நைட்டு தான் சாப்பிட வருவாங்க. அதனால அவங்களுக்கு மீன்லாம் தனியா எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜ்ல, அந்த டைம்ல பொரிச்சு கொடுத்துக்கலான்னு. லஞ்சை சாப்பிட்றதுக்கே ஒரு 3 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னா நல்லா தூங்க வேண்டியதுதான். ஏன்னா கொஞ்சம் டயர்டா இருக்கு, சாப்பிட்டுட்டு தூங்கலாம்னு சொல்லி வேகமா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு போட்டு ஃபர்ஸ்ட்டு தங்கச்சிக்கு குடுத்தாச்சு. அவ ரொம்ப பசியில இருக்கா. ஏன்னா சமைக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. 2:00 தான் ஸ்டார்ட் பண்ணோம். டைம் வந்து 3:00 ஆயிருக்கும். அவ்வளோதான், லஞ்ச் சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. சல்வாக்கு போட்டு ஊட்டியாச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நானும் சிஸ்டரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எப்படி இருக்கு? சூப்பர். சல்வா, மீன் எப்படி இருந்துச்சு? ஏய் பொய் சொல்லாத. ஏய் உண்மையை சொல்லு. உண்மையதான் சொல்றியா? நல்லா இருந்துச்சாமா? எப்படிமா இருந்துச்சு சாப்பாடு? சூப்பரா இருந்துச்சா? சமைச்ச அம்மாவுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுமா. ஐயோ ஐயோ. ம் சம என்னம்மா? ஃபிஷ் ஃப்ரை இந்த தடவை டேஸ்ட் நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா நான் செய்கிறது எப்பயுமே ஏதாவது ஒன்று சொதப்பிடும். மீன் குழம்பு நல்லா வந்துடும், அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து சொதப்பி விட்டுரும். இந்த தடவை சூப்பராக வந்துருச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்ம தூக்கம். எந்திரிச்சு பார்த்தா டைம் வந்து ஒரு 5:45 ஆயிடுச்சு. இன்னுமே தங்கச்சியும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கா. இவ எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு திரும்ப இவளும் படுத்து தூங்கிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு செம்ம தலைவலி. தூங்கி எழுந்ததுமே ஏன்டா தூங்கணும்னு ஆயிடுச்சு. ஒரு டீ போட்டுட்டு வந்து ஸ்ட்ராங்கா டீ குடிச்சு முடிச்சாச்சு. டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு தலைவலியும் கொஞ்ச நேரத்துல கியூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் ஒன்றும் லாங் வீடியோ ஒன்று எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். நைட்டு டின்னர் டைம் வந்துருச்சு. பச்சை பயிறு கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில பச்சை பயிறு தோசை பண்ணிக்கலான்னு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்த மீனையும் தூக்கி வெளியில வச்சாச்சு. மீன் பொரிக்கிறதுக்காக மீன் குழம்பும் இருந்துச்சு நிறையா. அதுக்கப்புறம் ரைஸும் இருந்துச்சு.
இதை வச்சு டின்னரை முடிச்சிடலான்னு பார்த்தா ஒரு ட்விஸ்ட் கடைசியா ஹஸ்பண்ட் வரும்போது ஒயிட் சாஸ் பாஸ்தா அப்புறம் பீட்ஸா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பீட்ஸாவை பார்த்தோன்னே தங்கச்சி பசி இல்லை எனக்கு இதுவே போதும்ட்டா. எனக்கும் பெருசா பசி இல்லை. அப்புறம் அந்த சாப்பாட்டுல தண்ணி ஊற்றி வச்சுட்டு எல்லாருமே பீட்ஸா அதுக்கப்புறம் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா இதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு நைட் 11 o'clock இருக்கும். அது வரைக்குமே டின்னர் சாப்பிடாம லேட்டா சாப்பிடுறோம். இப்படிதான் கொஞ்சம் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் இதெல்லாம் நிறையவே இருக்கு. இந்த வருஷத்துல இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். இந்த பாஸ்தாலாம் எனக்கு முன்னாடி பிடிக்கவே பிடிக்காது. அது மாதிரி பீட்ஸாவும் எனக்கு பிடிக்காத லிஸ்ட்ல தான் இருந்துச்சு. ஒன்ஸ் எப்ப சாப்பிட்டு பழகினேனோ அதுல இருந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. அது இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஆனா இது வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஜொமேட்டோல. அதனால வரும்போது கொஞ்சம் ஆறிடுச்சு. அதனால கொஞ்சம் நல்லா இல்ல. சூடா இருந்தா டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் பீட்ஸா, பாஸ்தா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கியாச்சு. இதோட இந்த விளாகும் நான் முடிக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தா சொல்லி தரேன்டா, கடிடா அப்படி. இன்னொன்று ஆர்டர் பண்ணுவோம்மா பத்தாது. மீன் பொரிச்சு தரவா? வெறும் மீன். அம்மாக்கு ஒரு வாய் தாமா. இதான் ஒரு வாயா? இதான் ஒரு வாயா? சல்வா எனக்கு கொடுத்த அந்த ஒரு வாய் எல்லாரும் பாருங்க. இன்னொரு வாய்மா. சல்வா இன்னொரு வாய்மா. இதான் இன்னொரு வாயா? பரவாயில்ல. ரெண்டாவது தடவை கொஞ்சம் பெருசா வருது. பாய் சொல்லு. பாய் 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 பாய்.